தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு தியானிப்பதற்காக ரோமர் 16:20 வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. 1ஆம் தேதி தியானித்தோம். இதில் நம்ம 2 பகுதியாக இந்த வசனம் பிரிஞ்சிருக்கு. ஒன்று, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால் கீழாய் நசுக்கி போடுவாராக அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடைய கூட இருப்பதாக. எந்த ஒரு ஆண்டவருடைய செயலுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகும் நிகழ்வுகளுக்கும் தேவனுடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த கிருபை அப்படின்றது யாருமே இவ்வளோதான் அப்படின்னு விவரித்து சொல்லிடலாம் முடியாது. அது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். தேவனுடைய இலவசமான ஈவு தான் கிருபை. அவர் யாருக்கும் தகுதி பார்த்து அப்படியெல்லாம் கொடுக்கறதில்ல. யார் உண்மையாக அவரை நம்புகிறாங்களோ விசுவாசிக்கிறாங்களோ, அவர் யார் மேலே இரக்கம் வச்சிருக்கிறாரோ அவர்களுக்கு அந்த கிருபையை ஆண்டவர் தருகிறார். அப்போ ரோமன் நிருபத்தில் அந்த சபையார் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்னா, பரிசுத்த பவுல் சாத்தானை அவர்கள் காலின் கீழ் அவர்கள் நசுக்க தேவையான கிருபை தினந்தோறும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை இடத்துல கட்டளை கொடுத்து அனுப்பும் பொழுது ஊழியத்திற்கு அவர் சொல்கிறார், பிசாசுகளை துரத்துங்கள். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பிசாசுகளை துரத்துங்கள், இதுதான் சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ துரத்தணும், நசுக்கணும், எதிர்த்து நிற்கணும். இந்த 3 விஷயமும் டெய்லி சத்துருக்கு எதிராக நாம் செயல்படுத்த வேண்டும். அதுதான் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு எழுதுறாரு. பிசாசுக்கு எதிர்த்தினங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்கிறாரு. என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள்னு சொல்கிறாரு. இது திரும்ப திரும்ப பிசாசுக்கு எதிராக தான் வசனத்தை ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தினந்தோறும் அனுதின வாழ்க்கையில் நாம் அவனை எதிர்த்து நின்று துரத்துற வேலையை செய்துக்கிட்டே இருக்க வேண்டும். அதுக்கு தான் நம்ம கிருபை இருக்கணும். ஆண்டவரே, இவனை ஜெயிக்கிறதுக்கு, இவனை துரத்துறதுக்கு, எதிர்த்து நிற்கிறதுக்கு உங்களுடைய கிருபையை தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் கிருபை கொடுப்பார். உங்கள் கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லைன்னு சொல்லி பாட்டு பாடுறது போல், அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம எதையுமே செய்ய முடியாது. இந்த காலவெல்லாம் அந்த கிருபையை நம்ம கேட்போம். அவனை எதிர்த்து நின்று துரத்தை ஜெயிக்க மேற்கொள்ள ஆண்டவர் இடத்துல கிருபையை கேட்போம். தேவன் நமக்கு கிருபை அளிப்பார். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே தேவையான கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் அப்பா, ஒவ்வொருவருக்கும் தாரும். உடைய வல்லமில்ல கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.